தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ரியல்மி நெக்பேண்டை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த நிறைய டைமில் இந்த டைமில் இந்த இயர்ஃபோன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போது நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. அதுக்கு இந்த இயர்ஃபோன் உங்களுக்கு ரொம்பவே ஒர்த்தாக தான் இருக்கும். இதில் என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஒர்த்தா இல்லையா, இதோட ப்ரைஸ் என்ன, எல்லாமே வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய டெக் நியூஸ் எபிசோட்லாம் உங்களுக்கு வேணும், அதாவது டெக் நியூஸ் டெக்கை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். பக்கத்தில் அந்த பெல் ஐக்கான்லையும் அதில் ஒரு ஆப்ஷன்ஸில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா சைடில் அனிமேஷன் மாதிரி போட்டு காட்டியிருப்பேன், அதை மாதிரி நீங்கள் செஞ்சு பழகிக்கோங்க. ஸோ நம்மளை இன்னும் சோஷியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டெலிகிராம் அது இதுன்னு இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் ரிப்ளையும் கிடைக்கும், உங்களோட டவுட்ஸும் தெரிந்த மாதிரி இருக்கும். வாங்க இன்னைக்கு ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா ரியல்மி பிராண்டோட இயர்ஃபோன். ஓகேவா, என்னடா அன்பாக்ஸ் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? குட்டி அன்பாக்சிங் தான், போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்பாக்சிங்கை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னடா பக்கத்தில் இன்னொரு ரியல்மி பாக்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிங்களா? ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் நம்மளோட யூடியூப் சேனலில். ஸோ அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஐ கார்டு கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே, எனக்கு இந்த ப்ளூடூத் இயர்ஃபோனில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சாதாரண ஒயரில் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதோட ஒரு அன்பாக்சிங் ரிவ்யூ வீடியோவும் போட்டிருப்போம். ஸோ இந்த ரியல்மி இயர்ஃபோன் தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் லைக் ஆட் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒர்த்தாகவும் இருக்கும். ஸோ ஓகே, அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ முன்னாடி ரியல்மி அப்படிங்கிற பிராண்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்காங்க. 36 hours ப்ளேபேக் டைம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்டா ரியல்மி, பார்த்துக்கிறேன் உங்களோட எப்படி 36 hour கொடுக்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, ரியல்மி ஓகே, இதை பிடிச்சி இழுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இழுத்தா டப்பாவோடய வந்துடும் போல். ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இழுத்தோம் அப்படின்னா என்ஜாய் மியூசிக் வேர்ல்டு. ஸோ எப்போவுமே இப்படி தான் கொடுக்குறாங்க. பாக்ஸ் எல்லாம் எப்பவும் போல் நம்மளே டேமேஜ் பண்ணியாச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் எல்லோரும் இப்போ பார்த்துருப்பீங்க. இதோட ப்ரைஸ் 550 தான், இதோட ப்ரைஸ் 250 தான். ஸோ பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ இது நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோரில் தான். நீங்கள் வாங்கணும்னா ஆன்லைனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்கிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இயர்ஃபோன் மட்டும்தான் இருக்கின்றது. ஸோ இந்த டைமில் நீங்கள் ஷாக் ஆகலாம். ஆனால் ஏன் இயர்ஃபோன் மட்டும்தான் எனக்கெல்லாம் இருந்துச்சு, புக்லெட்ஸ் இல்லை, ஒரு இயர்பட்ஸ் இல்லை. ரியல்மி மேலே இது நான் ஒரு அதாவது கோபத்தை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஏன் தெரில, புக்லெட்ஸ் இல்லை, தென் இயர்பட்ஸுமே இல்லை, வெறும் இயர்ஃபோன் தான். சரி ஓகே, குட்டி அன்பாக்சிங் தான். வாங்க இந்த ரியல்மி இயர்ஃபோனை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இயர்ஃபோனை பற்றி அதாவது ஸ்பெக்கை பார்த்துடலாம். ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போதுல பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ளூடூத் டிவைஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ சாதாரண பிளக்கு தான் நீங்கள் ஈஸியாக நம்மளோட மொபைல் இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதுவுமே கொடுக்கல. இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு இன்பில்ட் மைக்கும் வருது. ஓகேவா, பட்டன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பண்ணுறதுக்கு அண்டு லோ பண்ணுறதுக்கு, அப்புறம் நடுவில் ஒரு பாஸ் அந்த ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர், அதாவது எல்இடி இண்டிகேட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ப்ளூடூத் ஆனில் இருக்குது அந்த மாதிரி தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளூ அண்ட் ரெட் கலரில் எரியுது, சார்ஜ் இல்லைனா ரெட் கலர் அந்த மாதிரி எரியுது. ஸோ ஆஃப் பண்ணிக்கலாம், லாங் ப்ரெஸ் ஆஃப் அண்ட் ஆன். அதுக்கு ஓகேவா. இது நீ இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணுறீ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. நான் ஒரு 3 or 2 weeks நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா ரிவ்யூ சொல்கிறது வாங்கி அப்போவே சொன்னால் நல்லா இருக்காது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ட்டு யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ ஒர்த் இல்லையா, வேஸ்ட் இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் நான் கவனித்த ஒரு மேஜர் பாயிண்ட், பெரிய இஷ்யூ. ஸோ இது ஏன் இந்த ரியல்மி இப்படி பண்ணாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு எதுவும் வித்தியாசமாக தெரிஞ்சான்னு தெரியல. அதாவது இப்போ என்னோட அந்த ஃபஸ்ட் நம்ம ஒரு ஒயரு இயர்ஃபோன் கொடுத்துருப்போம்ல. ஸோ அதில் மைக் இந்த இடத்துல கரெக்டாக வரும். ஸோ ரைட் சைடில் நம்மளுக்கு ரைட் சைடு தான் மைக் வச்சாலும் ஈஸியாக இருக்கும். பட் இதில் ரைட் சைடில் வரல, லெஃப்ட் சைடுங்க. நீ எப்படா லெஃப்ட் சைடு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ லெஃப்ட் எது ரைட் எது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைடு தான் கொடுத்துருந்துச்சு. நான் லெஃப்ட் சைடு போட்டு பார்த்தா மைக் லெஃப்ட் சைடில் வருது, ஏன்னு தெரியல. ஸோ நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் போட்டு பேசும்போது கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ இது நான் கவனித்த ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. ஸோ இன்னொரு என்னடா மாட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை மாட்டி தான்ப்பா சொல்லணும். அப்படின்னா என்ன மாட்டிருக்கேன் அப்படின்னா இந்த சைடு மட்டும் கொஞ்சம் வெயிட் கூடின மாதிரி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே அவ்வளோ வெயிட் இருக்குமான்னு தெரில, ஏன் அப்படின்னு தெரில. ஸோ இது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் தான், உங்களுக்கு உங்களோட விருப்பம் படி தான். ஸோ நல்லாவே தான் இருக்குது. ஸோ அடுத்தது எல்லாரும் கவனிக்க வேண்டியது பேட்டரி தான் இல்லையா? ஸோ பேட்டரி ப்ளூடூத்னா பேட்டரி தான் பார்ப்போம். இதில் கொடுத்துருக்கிறது
36 ஹவர்ஸ். ஸோ 1 வீக்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொன்னாங்கப்பா. இல்லவே இல்லைங்க, நான் யூஸ் பண்ணி பார்த்தாலும் எனக்கு கிடச்சது ஒரு 5 or 6 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் கிடச்சிச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓகே தான். ஏன்னா ப்ளூடூத் இயர்ஃபோன், அதுவும் 550 rupees ரேஞ்சில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இயர்ஃபோன் தான் சொல்லுவேன். ரியல்மி பிராண்டு. தென் நல்ல ஒரு 6 ஹவர்ஸ் கிடைக்கிறது ஓகே தான். நான் செக் பண்ணி தான் பார்த்தேன், 6 ஹவர்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து இதோட கம்ஃபர்டபுள், அதாவது காரில் மாட்டினா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ரொம்பவே ஒரு நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு இயர் பட்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம காதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பராக ஒரு ஃபிட் ஆகிக்கிறது. ஸோ இதோட சவுண்டு குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்த்து இல்லை. ஸோ ஏன் ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, சவுண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா, நீங்கள் வந்து ஒரு மியூசிக் ரொம்ப கேட்பீங்க, எனக்கு மியூசிக்காக தான் வேணும், எனக்கு வந்து ப்ரொஃபஷனலாக இல்லாமல் மியூசிக்காக தான் எனக்கு ரொம்ப ரொம்ப வேணும், அதுதான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இது போயிடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஒயர்டு இயர்ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். ஐகான் மேலே ஆல்ரெடி கொடுத்துருந்தேன், பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதோட ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பேஸு ட்ரெபிள் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் இதில் வந்து ட்ரெபிள் நல்லாயிருக்கு, பேஸுமே அதுக்கு 50%, இதுக்கு ஒரு 20% 25% தான் இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூடூத் டிவைஸ், அதனால் நம்ம கொடுக்குறக்காக பாதி இது ப்ளூடூத்துக்கு தான் போகும். சவுண்ட் குவாலிட்டிக்கு அவங்க வந்து அவ்வளோ இது பண்ணியிருக்க மாட்டாங்க, அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ சவுண்டும் நல்லா இல்லை அப்படின்ட்டு அப்போ யார் தான் அதை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, நான் சவுண்டில் அதாவது லைக் கால் ரொம்ப பேசுவேன், ஆடியோ அதாவது லைக் மியூசிக் வந்து அப்பப்போ நான் தான் கேட்பேன், நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து சாதாரண இந்த இயர்ஃபோன்லாம் மாட்டிக்கிட்டு பஸ்ஸில் அந்த மாதிரிலாம் போனால் கஷ்டம். ஸோ பைக்லலாம் போகும்போது இயர்ஃபோன் வந்து அந்த ஜாயிண்டிங் வந்து பெண்ட் ஆச்சுன்னா ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ அதான் சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் இருக்கிற டைமில் எனக்கு ப்ளூடூத் இருந்தால் நல்லாயிருக்கும்ங்கிறவங்க கண்டிப்பாக இதை வாங்கலாம். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து மியூசிக் ரொம்ப கேட்காம கால் பேசினது, அது லைக் பைக்கில் போகும்போதுலாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த வின் நாய்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் கேட்குது. ஸோ இப்போ நான் இதை போட்டுட்டு பேசினா கூட நான் பேசுனது வெளியே பேசுகிறது கேட்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஆடியோன்னு பார்க்கும்போதில் நல்லா தான் இருக்குது, ஒர்த்து தான், ஓகேவா? அதாவது ப்ளூடூத், அதாவது இந்த ரேஞ்சுக்கு ப்ளூடூத் ஹெட்செட்டில் இவ்வளோ தான் வரும். ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். மொத்தத்தில் இது ஒர்த்தா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். அதாவது நீங்கள் வந்து எனக்கு ப்ளூடூத் இயர்ஃபோன் தான் வேணும், ஆனால் பட்ஜெட் ரேஞ்சில் வேணும்னா கண்டிப்பாக இது ஒர்த்து தான், நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆனால் எனக்கு ப்ளூடூத் வேண்டாம், மற்ற சாய்ஸ்க்கும் போகலாம்ப்பா அப்படின்னா தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. வேறு ஒயர்டு அன்பாக்சிங் போட்டிருப்போம், அதுக்கும் பெட்டரெல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட்டனை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கீங்களா? வாங்க பட்டன் ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போதுல ரொம்பவே நல்லா இருக்குங்க. ப்ளூடூத் 5.0 தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே அதான் இருக்குது. ஸோ ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மியூசிக் அப்படிங்கிறது வருது. ஸோ ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுவே கனெக்ட் ஆகுது. ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30% சார்ஜ் ஆகு அப்படிங்கிறதையும் காட்டிடுது. ஸோ பட்டன் ஆப்ஷன்ஸ், அதாவது வால்யூம் கூட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணுங்க. ஸோ குறைக்கணுன்னா லாங் ப்ரெஸ் தான். ஸோ சேம் தான். ஸோ குறைக்கிறது லாங் ப்ரெஸ் வந்து நீங்கள் வந்து அதில் ஹியர் பண்ண முடியும். ஸோ குறையதா இல்லை அப்படின்ட்டு. பட் மொபைலில் இண்டிகேட்டர் காட்டாது. ஸோ நீங்கள் வேறு பாட்டு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து வேறு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இதாகும். ஸோ பின்னாடி சாங் சேஞ்ச் ஆகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வேறு பாட்டு அந்த மாதிரிலாம் போனோம் அப்படின்னா பட்டன்ஸ் ஜஸ்ட் ஒன் டைம் கிளிக் பண்ணாலே போதும். பாஸ் பண்ணணும் அந்த மாதிரினா ஜஸ்ட் சென்டரில் உள்ள பட்டன் தான். ஸோ பாஸ் பண்ணிக்கலாம், கொடுத்தோம் அப்படின்னா பாஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் ப்ளே பண்ணணும்னா அதே தான். ஸோ எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லதாக இருக்குது. இது ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஆன் பண்ணோம் அப்படின்னா பவர் ஆன், ஸோ அந்த மாதிரி எல்லாமே சொல்லுது. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்புறம் எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்கல, உங்களுக்கும் பிடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு இரிட்டேட்டிங் ஃபெல்லோவாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு சாங் காட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்மளோட இதில் 20க்கு கீழே % சார்ஜ் வந்துட்டு அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன் யூஸ் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சவுண்டு கொடுக்குது. ஸோ சுத்தமாக எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. அது ஒரு மாதிரி சவுண்டாக இருக்குது. நம்ம நல்லா சவுண்டு கூட்டி வச்சு நம்ம சூப்பரான ஒரு சாங் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த சவுண்டு லைக் வந்துச்சுன்னா நம்மளோட மைண்டை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு கூட அது போகுதுப்பா. ஸோ எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நான் முடிஞ்சிச்சுன்னா ஹியர் பண்ணி நான் வீடியோ எடிட்டிங்கில் போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவிட்டி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த சவுண்டை பாருங்கள், நல்லாவே இல்லை. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க தெரியல. வேறு ஏதாவது ஒரு மைன்யூட்டாக ஒரு சவுண்டு கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இதில் உள்ள ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நீங்கள் ஒயர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இவ்வளோ லென்த் வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் கட் ஆகிக்கலாம். என்னடா வெட்ட போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, பாக்ஸ் கூட எனக்கு வந்து வேறு ஒரு சர்க்குலரில் ஒரு இது வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து அதை லைக் ஏதாவது ஷார்ட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் இப்போ வந்து கலத்தி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஸோ நான் கலத்தி வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைடில் நீங்கள் வந்து அதாவது சைஸில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி இயர்ஃபோனோட ரிவ்யூ பார்த்தாச்சு.
நான் இந்த இயர்ஃபோனை எதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்க்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இயர்ஃபோனுங்க. ஏன்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸ்லாம் இயர்ஃபோன் எல்லாம் போட்டு நம்ம புக்கெலாம் வச்சுருந்தோம்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் ப்ளூடூத்தில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் பட்ஜெட் ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இயர்ஃபோனாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸ்க்கு மைக்குமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நான் கால்லாம் பேசி பார்த்தேன், ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் அவுட்டோரில் மட்டும் சில டைம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும் கேட்குது. ஏதாவது ஒரு இறையிற மாதிரி அந்த சம்திங் கேட்குது. அதெல்லாம் மேஜர் மிஸ்டேக் தான், அதாவது எல்லா இதுலேயுமே வர்றது தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தான், நீங்கள் தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி இயர்ஃபோன் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாங்கணுன்னா பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாங்குங்க. இதை பற்றி நீங்கள் எதுவும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணலன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறையா வீடியோஸ், அதாவது லைக் டெக் வீடியோஸ், டெக்கில் பற்றி எனக்கு நிறையா தெரியும் நினச்சிங்கன்னா மட்டும் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இந்த பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் இஸ் ஃபேஷன், ஃபேஷன் இஸ் நாட் பெர்மனன்ட்.